பாருங்க, நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் நம்மையும் பிதாவையும் இணைக்கும்படி நம்முடைய இயேசு அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் எப்போது தம்முடைய ஜனத்தோடு செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். எப்போதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை தேடி வருகிறார்களோ, அவருடைய சமூகத்தில் வந்து பலி செலுத்துகிறார்களோ, அப்போது கர்த்தர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை திரும்பவும் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஜனத்தின் பெருமூச்சை நான் பார்க்கவே பார்த்தேன். நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கை நான் நினைத்தருளி என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினேனோ, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவேன் என்று அவருடைய கரத்தை பிடித்தேனோ, அந்த உடன்படிக்கையை நான் திரும்பவும் நினைத்தருளி அந்த உடன்படிக்கையின் பாதையிலே என் ஜனத்தை நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நோவா தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனுக்கு அப்படியே பலி செலுத்துகிறான். கர்த்தர் அந்த சுகந்த வாசனை முகர்ந்து ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையை நினைத்தருளுகிறார். நான் பூமியை இனி சபிக்கிறது இல்லை, ஜீவன்களை நான் சபிக்கிறது இல்லை. நோவாவோடு சொல்லுகிறேன், உன்னோடு உன் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன்னோடு உன் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா உன் குடும்பத்தோடு நீ பேழைக்குள் பிரவேசி. நீ எந்த ஜீவன்கள் எல்லாம் அழைத்து பேழைக்குள் வருவாயோ அவைகள் எல்லாம் பிழைக்கும். உனக்குரியதை நான் தருவேன், ஏனென்றால் உன்னோடு கூட என் உடன்படிக்கையை நிலைப்படுத்தி இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய ரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை. நம்ம எப்பெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய சமூகத்தில் அவரை தேடி வருகிறோமோ அப்போது அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நினைத்தருளுகிறார். நமக்கு சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நினைத்தருளுகிறார். ஆமென், ஆமென். வானத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற கர்த்தர், பூமியோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற கர்த்தர் நம்மோடும் அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கையின் அடையாளம் நாம் ஒவ்வொருவரும் எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நோவா தேவ சமூகத்துல ஒரு பலிபீடம் கட்டி ஆமென் கர்த்தரை தொழுது கொண்டது போல, கர்த்தருக்கு பலி செலுத்தினது போல, கர்த்தரை தொழுது கொண்டு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினது போல எல்லாரும் தேவ சமூகத்துல என்னை தருகிறாண்டவரே, அந்த நோவா பலிபீடத்துல பலி செலுத்தினது போல எல்லாரும் உங்க உடல்களின் காலைகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே தேவனுக்கு நேராக செலுத்துங்க. ஆமீன். சபை இன்றைக்கு ஆமீன் உடன்படிக்கையின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தட்டும். ஒரு நாவும் மௌனமா இருக்க வேண்டாம். தொடக்கத்திலிருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. தொடக்கத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகள் உடைக்கப்படும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் சுட்டெரிக்கப்படும். ஆமென், ஆமென். தீமையை செய்ய வேண்டும் என்று சத்துரு திட்டமிட்ட காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹாதா ஷஹரா துனாதனரா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல என் ஆவி ஆத்தும சரீரத்துல பலிபீடத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். நோவாவுடைய பலி சுகந்த வாசனை நுகர்ந்து ஏற்றுக்கொண்டது போல என்னை நுகர்ந்து ஏற்றுக்கொள்வீராக. உமக்கும் எனக்கும் இடையில எந்த பாவம் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எந்த குறைகளோ குற்றங்களோ வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். நீ உமது முகத்தை எனக்கு மறைக்காமல் உமது மிகுந்த கிருபைகளின்படி மிகுந்த இரக்கங்களின்படி இந்த காலை வேளையில என்னை நினைத்தருளும், அடியனை நினைத்தருளும், அடியனுடைய குடும்பத்தை நினைத்தருளும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை நினைத்தருளினீரே ராஜா. உடன்படிக்கை நினைத்தருளுகிற கர்த்தர். ஆமென், ஆமென். தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள், ஞானஸ்நானம் எனும் உடன்படிக்கை செய்தவர்களை அவர் நினைத்தருளுகிறார். அவருடைய இரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடு உடன்படிக்கை செய்தவர்களை அவர் நினைத்தருளுகிறார். ஆமென். அவரோடு கூட விசுவாச உடன்படிக்கை செய்தவர்களை கர்த்தர் நினைத்தருளுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆமென் புது உடன்படிக்கை
உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர். இன்றைக்கு திரும்பவும் கரத்தை பிடிக்கிறார் அவர், திரும்பவும் கரத்தை பிடிக்கிறார். ஆமே, நான் ஆபிரகாமுக்கு பொய் சொல்லே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமான மனுப்பு திறனும் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கல்வாரி பாதத்துல வைக்கிற ஆண்டவரே, ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை, ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை என்னோடு கூட ஒரு விசைக்கோடு செய்வீராக. இந்த உடன்படிக்கை ஒரு விசைக்கோடு என்னோடு செய்வீராக. கர்த்தர் கரத்தை பிடிக்கிறார். அவன் உடன்படிக்கை என்றார், நீ மரண பரியந்தமும் அவளுக்காக, ஆமே முடிவு பரியந்தம் உனக்காக நிற்கிற கர்த்தர். ஆமே, உன் சார்பில் உனக்காக செயலாற்றுகிற தெய்வம். உன் ஜீவன் பிரியும் வரை இம்மையிலும் மறுமையிலும் உனக்காக அவர் செயல்படுகிறவர். உன் சார்பில் உனக்கு முன் செல்லுகிறவர். அவருடைய உடன்படிக்கை உனக்கு முன்பதாக கடந்து செல்லும். எல்லாரும் இந்த வார்த்தையை பிடித்து அப்படியே தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விடாதபடி யோர்தான் தடையாக நின்று கொண்டிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பதாக கடந்து சென்ற மாத்திரத்திலே ஆமென் கரை புரண்டு வந்த யோர்தான், ஆமென், ஆமென், அப்படியே தேவ ஜனத்திற்கு வழிவிட்டு ஒரு பெரும் குவியலாய் நின்றது போல ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் தடைகளுக்கு முன்பதாக என் உடன்படிக்கையை நான் அனுப்புகிறேன். ஆமென். நீ வேறு எந்த மனிதனோடு உடன்படிக்கை செய்யாதே, அந்நிய தேவர்களோடு உடன்படிக்கை செய்யாதே. என் உடன்படிக்கையை உன் வாழ்நாள் முழுவதும் நான் நிலைப்படுத்துவேன். தேவ சமூகத்திலே தாழ்த்தி இரத்தத்தினால் என ஓடுகாண்டவர், பரிசுத்த இரத்தத்தினால் என கழுவுகாண்டவர். கல்வாரிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமோ என் உச்சிலிருந்து உள்ள கால் வரை தயவாய் என்னை ஓடட்டாண்டவர். அப்பா, என் மீது கிருபையாயிரும். ஆமென். நம்முடைய கிருபைகளை நினைத்தருளுகிறவர். ஆமென். 1000 தலைமுறை மட்டும் ஆமென் தமது உடன்படிக்கையின் கிருபையும் இரக்கத்தையும் நினைத்தருளுகிறவர். இதோ இதோ உனக்காக 1000 தலைமுறை மட்டும், 1000 தலைமுறை மட்டும். ஆமென், ஆமென். கிருபையாய் 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 ஆமென். ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட பரிசுத்த உடன்படிக்கை நிலைப்படுத்துகிறார். உடைய பரிசுத்தம் என்னிலே உண்டாகட்டும், உடைய பரிசுத்தம் என்னிலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரீகமல சதுராதனரமனா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீ விரும்புகிற பாத்திரமாய் ஜீவ பலியாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஈசாக்கை பலிபீடத்திலே வைத்தது போல என் ஆவி ஆத்தும சரீரத்தை பலிபீடத்திலே வைக்கிற ஆண்டவரே, என்னை உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தமாக தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தமாக தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன். உன் பாதத்தில்
ஆமென். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையின் இரக்கத்தையும் காக்கிற கர்த்தர். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் விட மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்காமல், உன் தகப்பனோடு அவர் செய்த உடன்படிக்கையை அவர் மறக்காமல், உன் கரம் பிடித்து உன் ஆவிக்குரிய வாழ்வை அவர் துவங்க பண்ணின உடன்படிக்கையை அவர் மறக்காமல் இன்றைக்கு ஆமென் அதை நிலைப்படுத்துகிற கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் உடன்படிக்கைக்குரியவள், நீ என் உடன்படிக்கைக்குரியவள், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன் பெருமூச்சை நான் கேட்கவே கேட்டு, உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, இதோ உனக்கு சகாயம் செய்யும்படியாக உன்னை மீட்கிற இரட்சகரே, இதோ உனக்காக நான் ஏற்படுத்துகிறேன். தேவ மகிமை வெளிப்படுகிறபடியா சொல்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறபடியா சொல்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். ஆமென் ஆமென். இருளை கிரிகள் விலகி போகிறபடியா சொல்கிறோம். அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறபடியா சொல்கிறோம். நிறைவானவர் இப்பொழுது ஆளுகை செய்கிறார். நிறைவானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது ஆளுகை செய்கிறார். குறைவுகள் ஒளிந்து போகிறது. வானங்களை தாழ்த்தி இறக்கி காற்றை தமது சட்டைகளாக்கி தமது ஜனத்திற்காக ஆமென் ஆமென் சுழற் காற்றிலும் பெருங்காற்றிலும் வழியை ஆயத்தப்படுத்தி ஆமென் பெருங்காற்றாய் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறவர், நம் நடுவிலே நிறைந்து நிற்கிறவர், அவர் நிறைந்து நிற்கிறவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எங்கும் நிறைந்தவர், எங்கும் நிறைந்தவர், எங்கும் நிறைந்தவர். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் உனக்கு இவ்வளவு சமீபமாய் இருக்கிற கர்த்தர். உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை நான் உபத்திரவத்தின் குறையிலிருந்து எனக்காக நான் தெரிந்தெடுத்தேன். ஆமென். உன்னை நான் புடமிட்டேன். ஆமென் ஆமென். வெளியிலும் சுத்த பொன்னிலும் உன்னை நான் புடமிட்டேன். சுத்த பொன்னாய் மாற்றும்படிக்கு உன்னில் இருக்கிற களிமை நீக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் என் உடன்படிக்கையை உன்னிடத்தில் ஸ்தாபிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபையையும் என்னைக்கும் என் உடன்படிக்கையும் அவனுக்காக நான் காப்பேன், அவனுக்காக நான் காப்பேன். என் கிருபையையும் நான் என்றைக்கும் அவனுக்காக பண்ணின உடன்படிக்கையும் நான் காப்பேன். நான் மறக்கிறதற்கு அநீதி உள்ள கர்த்தர் அல்ல, நான் மறந்து போகிறதற்கு மனிதனை போல அல்ல. நான் யாக்கோபை எனக்காக தெரிந்தெடுத்து
சொல்லுகிறார், என் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. என் உடன்படிக்கை நிச்சய உடன்படிக்கை. என் உடன்படிக்கை தலைமுறை தலைமுறையா என் ஜனத்தை பின்தொடர்கிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆவியானவருக்கு ஆவியை ஒரு விசைக்கோடு இடப்படுத்து மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். இந்த வார்த்தைகள் நடுவிலே செயல்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தடைகள் தகர்க்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். யோர்தான் போன்ற பிரச்சனைகள், எரிகோ போன்ற சூழ்நிலைகள் பிரவாகித்து வந்து நின்றாலும் இதோ கர்த்தர் தமது உடன்படிக்கையை உனக்கு முன்பதாக அனுப்புகிறார், உனக்கு முன்பதாக அனுப்புகிறார். வழி திறக்கும்படியாக உன் வாழ்க்கைக்கு சகாயம் செய்யும்படியாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அலங்கரியும்
இடம் கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஜனத்தை அவர் நடத்தட்டும். அவருக்கு எப்படி கொண்டு செல்ல சித்தமோ, எப்படி நடத்த சித்தமோ, உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர், உன்னை புதிதாக்குகிற தெய்வம், உன்னை புதிதாக்குகிற தெய்வம். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவியம். நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியா சோத்திரம். எங்க நடுவில் உயர்ந்து உயர்த்திருக்கிறபடியா சோத்திரம். ஆமென், 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 ஆமென். ரீமா நக ரம நக ரஷஹர நினரவ ரிகவரவரவ ஷவரவர. ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியாலே நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே Hallelujah. Hallelujah. நம்முடைய சமுத்திரத்தில் நிறைய இடத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் வைத்த என்னுடைய ஆவியும் உன் நாவிலே அருளிய என் வார்த்தைகளும் என்றென்றைக்கும் உன் நாவை விட்டு நீங்காமல், உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று. எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புகிறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, என் ஆவியும் உன் நாவிலே நான் அருளுகிற வார்த்தைகளும் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும். என் உடன்படிக்கை உன்னோடு நான் நிலைப்படுத்துகிறேன். என் உடன்படிக்கை உன்னோடு நிலைப்படுத்துகிறேன். சமாதானத்தின் உடன்படிக்கை, அது சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்படியே ஆவியானவருக்கு நீ தாழ்த்தி, ஆமென். ஆவியானவரே, என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் உனக்கு தந்த என் வார்த்தைகளை திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறார். உன் கரத்தை பிடித்து உன்னை தேற்றும்படியாய் நடத்தும்படியாய் கர்த்தர் சொல்லிய சில வார்த்தைகள் அவர் திரும்பவும் நினைப்பூட்டுகிறார். நீ வனாந்திரத்தில் நடத்தப்பட்டாலும் என் வார்த்தைகளை நான் நினைத்தருளி உன்னை திரும்பவும் நான் கானானுக்குள் நடத்துவேன். இஸ்ரவேல் ஜனத்திற்காக நான் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நடத்தும்படியாக திரும்பவும் அவர்கள் மேல என் உடன்படிக்கையை நிலைநிறுத்தினது போல கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களை பிடிக்கிறது சகோதரி. தேவ கரம் உன்னை தாங்கி பிடிக்கிறது. நீ கைவிடப்பட்டவர் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென், ஆமென். நான் கர்த்தர் சொன்ன இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே உன்னை நான் எதற்காக அழைத்தேனோ, உன்னை நான் எதற்காக ரட்சித்தேனோ, உன்னை நான் எதற்காக வேறு விரித்து எடுத்தேனோ அதை நான் மறக்கவும் மாட்டேன். உன்னை நான் தீமைக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். இறுதி வரை உன்னை கரை சேர்க்கும் வரை, ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை. ஆபிரகாம், ஆமென், அருமையாய் அழைக்கப்பட்ட ஆபிரகாம், விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்ட ஆபிரகாமை அவனை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல பூமி மணலை போல அவனை ஆசீர்வதிக்கும் வரை, அவனோடு
கைகளில் துவங்கின இந்த துவக்கத்தை அவனை கொண்டே நான் முடிப்பேன். ஓ அற்பமா எண்ணப்பட்ட ஆரம்பத்தை உன்னை கொண்டே சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவேன். அவனுடைய கரமே அதை கட்டி முடிக்கும். அவனுடைய கரமே அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கரம் அதை செய்யும். உன் கரம் உன்னை கொண்டு நான் துவங்கினேன், உன்னை கொண்டு முடிப்பேன், உன்னை கொண்டு ஆரம்பித்தேன், உன்னை கொண்டு சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya 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 ரகதல ஷிவரமன ரிகபவரதரமன கசியாதரோ ரிகபவபவமனகமனஷ ரிதமமமரதனரனா. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்ந்திடுவார். தகப்பன் வீட்டில் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவார். சொல்வோமா எல்லாரும்? யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. சொல்லுவாப்பா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும்
சத்துரு எங்களை சுற்றிலும் நின்றாலும் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நீர் மாற்ற மாட்டீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நாங்கள் மறக்கவும் மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நாங்கள் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கரம் பிடித்து எங்களை தேற்றின வார்த்தைகளையும் எங்க வாழ்க்கையை நீர் எங்கள் துவங்க பண்ணின வார்த்தைகளையும் நாங்க மறக்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் உமது உடன்படிக்கை எங்களுக்கு மறவாமல் எங்களை சத்துரு இஷ்டத்திற்கு விட்டு கொடாமல் நடத்துகிற தெய்வம் என்று. ஆமென். தேவன் அவனோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தருக்கு நினைப்பூட்டி காட்டுகிறார். அப்படிதான் தெய்வ ஜனமே, அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. நீ மறவாமல் இரு, நீ மறக்காதே. அவர் உன்னை மறக்கிற தெய்வம் அல்ல. நீ அவரை மறக்காமல் இருந்தால் போதும், அவரை விட்டு விலகாமல் இருந்தால் போதும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர், நித்திய ஆவியானவர் எங்களோடு கூட எங்களை நடத்துகிறபடியால் எல்லாரும் கரத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah.